வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசணுமா இல்ல? இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒண்ணு சொன்னா இல்லைங்களா, நீங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சதே வந்தா இங்க வந்தோன்னே எல்லாரும் இது ஆக்ஷன். அப்படி இல்ல. ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானபத்திரர் மாதிரி பயந்துட்டு வீட்டுல நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனா அங்க வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேல கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன். சார் சொல்லுங்க அப்படின்ன. வேப்ப மரம் புளிய மரம்னாரு. நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்ல சார், ஆக்ஷனை மாத்திட்டாரு. அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னாரு. திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்னு அவர், ஏங்க நான் பண்ற ஆக்ஷன் மட்டும் கரெக்டா பண்றீங்க, ஆனா அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனாரு. ஆனா அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சாரு. ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. அதாவது அங்கேயே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்க பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆயிடும், டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால எவ்வளவு பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வேற வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால அவங்கவுங்க பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டா கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியா அதை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது நீங்க வந்து சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஸ்பெஷல் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசணுமா இல்ல? இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒண்ணு சொன்னா இல்லைங்களா, நீங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சதே வந்தா இங்க வந்தோன்னே எல்லாரும் இது ஆக்ஷன். அப்படி இல்ல. நேத்து கேட்டாரு யாராவது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர். இல்லடா நான் ஜிம்ல பாத்துருக்கேன், 2 நாளா பேசவே இல்லை, திடீர்னு வந்தா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி, அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. ஸோ ஒருத்தரா இங்க இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அவங்களே. அதாவது இந்த படத்துல வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் சார் வணக்கம். படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம். அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேல உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் வணக்கம். முதல்ல இந்த படத்துல நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி இதை வச்சு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான், ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன். இல்லை இது நரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து சிரிச்சோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டோம் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வந்து வெறும்னு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமா தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப இது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சார் வந்து அந்த லொலிசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலா இருப்பாரு. அண்ட் பாட வரும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டிங். சந்தானம் அவர்கள் பத்தி கொஞ்சம். எஸ். ஸோ அவரை வந்து பாடகரா முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன்.